விஜய் திரிஷா, சங்கீதா திரிஷான்ற பல விஷயங்கள் தான் நமக்கு இந்த ரீசென்ட் டேஸில் ரொம்ப வைரலாக போயிருக்கக்கூடிய வீடியோ. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய விஜயுடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டதாக பல விஷயங்கள் வந்துட்டு செய்திருந்தாங்க. அதே மாதிரி அவங்களுடைய ஃபோன் கான்வர்சேஷன்ஸு, அவங்களோட பேரண்ட்ஸோட எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஸோ அவங்களுடைய மனைவி சங்கீதா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வம்சாவளி கிடையாது. அவங்க ஒரு இலங்கை வம்சாவளி. ஆனால் அவர்கள் லண்டன் பிரஜை என்பது தான் உண்மையான ஒரு விஷயம். இப்போ இலங்கை மக்களுக்காக இருக்கட்டும், இந்தியா மக்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது பல அதிர்ச்சி ஊட்டும் பல சம்பவங்களும் கூட இது சொல்லலாம். ஸோ இன்றைக்கு மகளிர் தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய விஜய் அவர்கள் டிவிக்கு நமக்கு விஜய் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்மளுடைய ஃபேன் வந்துட்டு, ஸோ அவரோட ஆக்டிங்க்கு யாருமே ஈடு கொடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், அத்தனை பேருமே அவருடைய சினிமாக்கள், இப்போ திரைப்படங்கள் வெளியில் வரும்போது முன்னாடி ஓடி போய் டிக்கெட் வாங்கி பார்க்குற நபர்களாக நம்ம இன்றைக்கி இருந்துகிட்ருக்குறோம். ஸோ சினிமாவுக்கும் ரியாலிட்டிக்கும் பல விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் நான் என்னதான் விஜயுடைய ஆதரவாளர் இருந்தாலுமே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் நான் நோட் பண்ணேன். இப்போ ரீசெண்ட் டேஸில் டிவிகேக்கும், அதாவது டிவிகே விஜய் அவர்களுக்கும் அவருடைய மனைவிக்கும் 2 வருடங்களாக சண்டையில் ஃபைட் நடந்துட்டு இருக்குது. ஸோ சில விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்குள்ள பர்சனலாக பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதில் திமுக எங்கே சதி செய்தார்கள் என்பதை எனக்கு புரியலை. திமுக ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சங்கீதா அவர்கள் குடும்ப நல இதில் நீதிமன்றத்தில் கொடுத்த வழக்கு வந்து பார்த்துச்சுன்னா, என்னுடைய கணவனால் வீட்டில் ஹவுஸ் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. என்னுடைய நெட்வொர்க் ஆக்சஸ் இதெல்லாம் வந்துட்டு இல்லாத அளவுக்கு வச்சுருக்கிறாங்க. என்னுடைய பேரண்ட்ஸோட யூகேயில் இருக்கக்கூடிய என்னுடைய பேரண்ட்ஸோட பேச முடியலைன்ற ஒரு சில விஷயங்கள் தான் முன்னுதாரணமாக சுட்டி காமிச்சிட்டாங்கன்னு பல நியூஸ் சேனல்ஸில் வந்துட்டு போட்டுருக்காங்க. அதோடைய உண்மைத்தன்மை என்னென்னு நம்ம பார்க்கல. ஸோ தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் தவறு. அதே மாதிரி விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இல்லீகல் அஃபேர் இருக்குது. ஒரு நடிகை உடான ஒரு உறவு மீறின ஒரு, அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் ஒன்று இருக்குது. ஸோ இதை பல வாட்டி கண்டிச்சிருக்கிறேன். விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்களுக்கு தெரியாமல், சங்கீதா அவர்களுக்கு தெரியாமல் பல விஷயங்கள் மீண்டும் 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 செய்திருக்காருன்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் இதெல்லாம் பொய்யா இருக்குமோ, விஜயுடைய ஆதரவாளர்கள், சகோதரிகள் எல்லாருமே இந்த கட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஸோ எப்படி அவர் சினிமாவிலேருந்து யாருமே நினைக்கல அரசியலுக்குள்ளே வருவார்னு. அரசியலுக்கு வந்ததுக்குரிய காரணம் இந்த சமுதாயத்தில் சில மாற்றங்களை உருவாக்கணும், இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணங்களும், வயோதிக முதியோர்களுக்கு நல்ல சேவைகள் வழங்க வேண்டும் என்பது தான் அவருடைய எதிர்பார்ப்புகளாக இருந்தது. அதுக்கப்புறமா இப்போ சில ரீசெண்ட் டேஸில் நியூஸஸை பார்த்தேன். சினிமாவை விட்டு இந்த பொலிட்டிஷியன் இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகினது திரிஷா தான் அப்படின்னு சொல்லி, திரிஷாவுக்கும் இப்போ பல நபர்களுக்கு யாருக்குமே, அதாவது அவருடைய மனைவி சங்கீதா அவர்கள் கூட ஸோ திரிஷா கூட தான் இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்கன்னு எங்கேயுமே இது வரைக்கும் வாய் துறந்தது கிடையாது. ஆனால் இங்கே பப்ளிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலதிகமாக போயிட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் டச் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. விஜய் திரிஷாவும் யாருடைய ஒரு சினிமா தயாரிப்பாளருடைய வீட்டுக்கு வெட்டிங்கு இன்வைட் பண்ணியிருக்காங்க, போயிருக்கிறாங்க. போகும்போது 2 பேருமே மேட்சான ட்ரெஸ்ஸு. ஸோ ஒருத்தருடைய மேட்சிங் ட்ரெஸ்ஸை வச்சு அவங்க 2 பேருமே லவ்வராக இருக்கலாம், இல்லை வந்துட்டு என்ன உறவுக்கு மீறின கள்ளக்காதலாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. மேபி அவங்க யதார்த்தமாக கூட இதே ட்ரெஸ்ஸஸ் வந்து போட்டு போவோம் அப்படின்னு கூட யோசிச்சுருக்கலாம். ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஆனால் இருந்தாலுமே அது உண்மையிலேயே சங்கீதா சொல்லக்கூடிய மாதிரி இந்த ஒரு உறவு, அதாவது திருமணத்துக்கு மீறின உறவுகள் இருந்ததுன்னா அது உண்மையிலே தப்பு. ஒன்றும் முதல் ஒய்ஃபை டிவோர்ஸ் பண்ணியிருக்கணும். 27 வருடமாக வாழ்ந்துருக்கா. விஜய்க்கு 2 குழந்தைகள் இருக்குது, அவங்களுடைய படிப்பு இருக்குது, அந்த குழந்தையுடைய வாழ்க்கைகள் எந்த அளவுக்கு போகுன்றது எல்லாருக்குமே நம்மளை விட அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இப்போ லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் மில்லியன் கணக்கில் சேல்ரி வாங்கக்கூடியவங்க. குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன சரியான ஒரு இடங்கள் கொடுக்கணும், ஆரோக்கியமான சூழல்கள் உருவாக்கணுன்றது பேரண்ட்ஸுக்கு எல்லாருமே இருக்கும். 27 வருஷம் வாழ்ந்த ஒரு பொண்ணால் தன் கணவரை விட்டுட்டு போக முடியாது. ஸோ 2 வருஷத்துக்கு மேலவே சங்கீதாவோட அவர் அந்யோன்யமாக இருந்தது இல்லைன்னு கூட அவங்க அதில் அந்த குடும்ப நல வழக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம பல விஷயங்கள் கேள்விப்பட்டோம். அப்படி இருந்தால் அது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். அதுவும் இத்தனை வருஷம் வாழ்ந்து முடிச்சுட்டு 27 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய இளமை இழந்து, அவங்களுடைய சந்தோஷத்தை இழந்து, ஹோப் இழந்து, எல்லாத்தையும் இழந்து, யாரும் எவருன்னு தெரியாத ஒரு நபரை நம்ம திருமணம் முடித்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து எல்லாத்தையும் விட்டு, உறவுகளை விட்டு, அவங்களுடைய குழந்தைகளுக்காகவும் அவருக்காகவும்
வாழ்ந்த சங்கீதா அவர்கள் உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையில் வீர மங்கை என்பது தான் ஒரு உண்மையான விஷயம். யார் இதில் திட்டினாலும் சரி. ஸோ இது விஜய் அவர்கள் செய்த விஷயங்கள் வந்துட்டு தவறா இல்லையான்றதை நீங்கள் கமெண்டில் தெரிவிங்க. ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா, மகளிர் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தே கிடையாதுன்னு, ஒரு குழந்தையும் ஒரு மனைவியும் வர்த்தே இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலை ஒரு ஆணுக்கு எழுந்ததுன்னா, இதை விட கேவலம் ஒன்றும் கிடையாது. ஒரு மனைவியை கூட விட்டுருங்க, அந்த குழந்தைங்க கூட வர்த்து இல்லாத அளவுனா எந்த அளவுக்கு மனசு போயிருக்குன்னு பாருங்கள். ஷைத்தான் கொண்டு போய் எப்படி விட்டுருக்குன்னு பாருங்கள். ஸோ அந்த பெண்ணால் வந்துட்டு சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கே அவ்வளோ பயந்துட்டு இருக்குது. ஜீவனாம்சம் கேட்டிருக்குது. குழந்தைகள் அதாவது சாதாரண ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் வாங்குறவன்கிட்டயே ஜீவனாம்சமாக 1 லட்சம் 2 லட்சம் திரும்பவும் கேட்குறவங்க, குடும்ப நல வழக்குகளில் கேஸ் போட்டு வாதாடுறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு இது எவ்வளோ தான் பணம் கிடைச்சாலுமே அந்த நிம்மதின்ற ஒன்று அந்த குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ஒரு பணம் கிடைக்குமே தவிர அந்த குழந்தைகளுக்கு ஒரு தாய் தந்தையுடைய அன்பு அரவணைப்பு இல்லைன்னா அவங்க எல்லாமே இருந்துமே ஒரு வெறுமனையற்ற வெற்று காகிதமாக மட்டுமே தான் இந்த சமுதாயத்தில் அவங்களுக்கு ஒரு எண்ணக்கூடிய ஒரு எண்ணங்கள். இதுதான் ஒரு அடல்ட்டுக்காக இருக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள்ன்றது நான் வந்துட்டு என்னுடைய பர்சனல் லைஃப்பில் சொல்கிறேன். ஸோ இந்த விஜய் வந்துட்டு பேசின விஷயங்கள் உண்மையிலே அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். குடும்பங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அவங்க சொல்லக்கூடிய மாதிரி இல்லீகல் அஃபேரில் இருந்திருந்தாலும் செஞ்சுருந்தாலும் அது அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியாது. ஒரு ப்ராப்பராக ஒரு டிவோர்ஸ் கொடுத்துட்டு ஓகே இந்த இது நமக்குள்ளே செட் ஆகாது அப்படின்னு சொல்லி மியூச்சராக பிரிஞ்சு போயிருந்தாங்கன்னா ஓகே அதை ஏற்றுக்கலாம். இல்லை அவங்க இப்படி தான் பண்ணுறாங்க அப்படி தான் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்ம அதை ஏற்றுக்கிறது முடியாதுன்னா கண்டிப்பாக ஏற்றுக்கிறது முடியாது. ஏன்டா ஒருத்தர் வாழ்க்கையில் அவ்வளோ வழிகள் இருக்கும். எல்லாத்தையும் கடந்து குடும்பங்கள் அவங்களோட இளமையிலேருந்து குடும்பங்கள் இழந்து எல்லாம் செஞ்சுட்டு கடைசி காலத்தில் நம்மளுக்கு கணவன் நமக்கு தோல் சாயறதுக்கு ஒரு கணவன் இருக்கிறான்னு நம்ம நினைக்கும் போது கணவன் இன்னொரு வப்பாட்டி கூட போகிறான்னு சொல்லும்போது எந்த பெண்ணாலையும் அதை ஏற்றுக்க முடியாத ஒரு இதுதான் ஒரு இயல்பான விஷயம். அதுக்காக அவங்கள வந்து சங்கீதா கெட்டவங்க அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, அவங்களுக்கு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நம்ம பேசுகிறோம். ஸோ இதில் தவறான ஒரு விஷயம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாமல் கிடையாது. இந்த மீடியா வந்துட்டு எந்த அளவுக்கு கொண்டு போய் போட்டு வைக்கணும்னு தெரியும். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு 2 வருஷமாக அத்தனை சித்திரவதைகளையும் அனுபவிச்சுட்டு வீட்டுக்குள்ளேயே முடங்கியிருந்து கணவனுக்கு இந்த பிரச்சனையை வெளியில் கொண்டு போயிடக்கூடாதுன்னு அந்த பொண்ணு நினச்சது உண்மையிலே அது ப்ரில்லியண்ட்டான ஒரு பொண்ணுன்றதை நான் வந்துட்டு இப்போ ஆணித்தரமாக நினைக்கிறேன். இலங்கை வாழ் மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய இலங்கை பொண்ணுக்கு என்ன ஆச்சுது, ஐயோ பாருங்கள் ஒரு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பர்சன்லாம் நம்ம கொடுத்தோம். அப்போயெல்லாம் இப்போ தான் ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அப்போயெல்லாம் ஜீரோவாக இருந்து இப்போ தான் ஹீரோவாக இருக்கிறாங்க. அதுக்கு முக்கிய பங்களிப்பு அவங்களுடைய மனைவியும் அவங்களோட மனைவியுடைய குடும்பங்களும் அவருக்கு என்ன சொல்கிறது ஒரு அடித்தளமாக உருவாக்கி கொடுத்துருக்காங்க. அந்த அடித்தளத்திலேருந்து அவர் ஆரம்பிச்சுருக்கிறாரு. ஒரு பில்டிங் கோபுரம் வரைக்கும் எழுந்திருக்காது. முதல்ல அஸ்திவாரம் இருக்கணும். அந்த அஸ்திவாரம் எங்கேருந்து கொடுத்ததுன்னா அவங்களுடைய குடும்பங்களால் கொடுக்கப்பட்டது தான். இதுதான் ஃபேக்டான ஒரு உண்மை. யாருடைய மனசை ஹர்ட் பண்ணால் ஐம் ரியலி சாரி. ஏன்னா நான் ஒரு விஜய் ஃபேன்றதுனால சொல்லிக்கிறேன். ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு பொது கூட்டங்கள்லையோ பொது நிகழ்ச்சிலையோ போயிட்டு அப்போ வர்த்தில்லை அப்படின்ட்டு ஒரு குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு ஆண் வந்துட்டு எந்த அரசியல்வாதியும் வந்துட்டு எதுவும் செய்ய போகிறதில்ல. அதே மாதிரி அதுக்கு இந்த திமுக வந்துட்டு இதில் இழுக்காதீங்க தயவுசெய்து. இதுக்கு திமுகவுக்கு என்ன சம்மந்தம்? திமுக போடப்பட்ட சூழ்ச்சி. திமுக சொல்லி அவர் என்ன திருமணத்துக்கு மீறி உறவுகளில் போகலை. அவருடைய செல்ஃபுக்கு அவருடைய சுயநலவோட அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தேவை எதுவோ அதை பண்ணியிருக்கிறாரு. அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து பொது வழியில் வந்திருக்கு, அவ்வளோதான். இந்த திமுக எங்கே இருந்து வந்துச்சு? திமுக என்ன சாஸ்திரம் பார்த்துறாங்களா, இல்லை திமுக வந்து பெட்ரூம்னு வந்து கேமரா வச்சாங்களா? எதுவுமே தெரியலை எனக்கு. என்னத்தை சொல்கிறேன்னு தெரியல. ஏன் பெண்கள்லாம் இப்படி இருக்கிறீங்கன்னு தெரியல. நான் பல வீடியோக்கள் பார்த்தேன். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் கோயிலுக்கு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் முட்டி போட்டு உப்பு போட்டு முட்டி போட்டு வேண்டுதல் பண்ணி போய் சேர்ந்துடணும் அப்படின்னுலாம் போராடுறாங்க. முதல்ல உங்கள் குடும்பங்களை பாருங்கள் தயவுசெய்து. ஸோ கூத்தாடிங்களோ காத்தாடிங்களோ யாராக இருந்தாலுமே அவங்களோட வாழ்க்கை அவங்களுக்கு வாழ தெரியும். ஸோ அது எந்த பாலினமான மக்களாக இருந்தாலுமே சரி, நான் சொல்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலையா ப்ராப்பராக எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிவிட்டு விலகி போகிறது அது வந்துட்டு ஒரு நாகரிகமான ஒரு விஷயம். ஒருத்தவங்களோட இருக்கும்போது ஒரு இல்லீகல் அஃபேரோ இல்லை வந்துட்டு தேவையில்லாத என்ன உறவுக்கு மீறின என்ன திருமணத்துக்கு மீறின உறவோ இல்லை ரிலேஷன்ஷிப்புக்கு மேலே வந்து ஒரு இல்லீகல் அஃபேர் இருக்குது. அது உண்மையிலே தவறு. ஒரு ஆணோ பெண்ணோ எந்த பாலினமான மக்களாக இருந்தாலுமே அதை வரவேற்க முடியாது என்பது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஏதாவது சொல்லியிருந்த தவறு இருந்தால் நிச்சயமாக வந்து தெரியப்படுத்துங்க. நன்றி. பை பை. டேக் கேர். லவ் யூ. ஸோ எல்லாருக்குமே இனிய இரவு வணக்கம். குட் நைட். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.